ஷேப் சூரியன், நந்தி, விஷ்ணு, பிரமா, நவநாத் முனியப்பன் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஜனநாயகம் மானிட பிறவி ஓட்டு முத்திரை போடுதானாப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞரும் நீதிபதியும் கோர்ட்டார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோப்பா, வழக்கறிஞர் கீழே கேட்டுக்கோ. ஜனநாயகம் எரிச்சாச்சு, முடிச்சிட்டாரு, கடவுள் முடிச்சிட்டாரு. இனிமே நீ கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்க பூமியில் ரத்த பூமியாக மாறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். புறா எண்ணிக்கை போக போக கோர்ட்டில் நிறைஞ்சு கொண்டே இருக்கும், நிறையும். இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இத்தனை பேர் செத்தான்னு இப்படி தான் நிறைஞ்சு வரும், சரியா இல்லையா? என்ன காரணம்? ஒன்று விமானம், ஒன்று ட்ரெயின், ஒன்று பஸ்ஸு போக்குவரத்து, பூரா 4 வீலர் 2 வீலர் எல்லாம் அனைத்தும் அப்படி தான் உள்ளே வரும், சரியா? அவர் நீதிமான், நீதி அரசர் உட்கார்ந்துருக்கார், கடவுள். அவர் கட்டளை இட்டார், நாங்கள் கட்டளை விட்டு கணக்கை விடுதோம், புரியா? கணக்கை எழுதி ஓலைச்சோட தூக்கி போட்டார், வாசிக்கும். இப்போ எங்களுக்கு கடவுள் வந்து நாங்கள் பூமியில் கைலாசத்தில் நாங்கள் கடவுள் சொன்னபடியாக நாங்கள் கணக்கு இடுதோம். இதுவே நீ கேட்கல அப்படின்னா கடவுள் போட்ட தண்டனை ஆட்டோமேட்டிக்காக பூமியில் ரத்தம் சிந்தும், சரியா? நல்லா புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் எல்லா கணக்கு வழக்கும் கொடுத்தாச்சு, அதுக்கு நிற்பாட்டக்கூடாது. இவன் அரசுன்னு வச்சு, அரசு யார் இருந்தா நடுவில் நிற்கானா? சிவன். இவனை வச்சு ஈஸ்வரனை வச்சு பாழாக்கிட்டான் இந்த முட்டா பேய்க அம்முட்டோம். கடவுளை வச்சு அது கடவுள் யாருன்னு தெரியணும்ல. இந்த பூமிக்கு சொத்து, பூமிக்கு அதிபதி, குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம் தெரியணும் மானிட பேலுக்கு. எல்லாம் அழிச்சிட்டான். ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி ஜனநாயகம் புளுத்தி போடு ஆணும் பெண்ணும் போடு. நாங்கள் கெட்டாக சேர்த்து வச்சு வீடு மாளிகை கட்டி நாங்கள் 4 வீலர் விமானத்தில் நாங்கள் பறந்து கொண்டே இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வெளிநாட்டில் சொத்து வாங்கி போடுறோம். இடத்த கொண்ட நரம்பு வெட்டி போடுவாங்க, சரியா? ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கணக்கில் உன் குடும்பி அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. கணக்கு வீட்டில் இருந்து கணக்கு போடுற இடத்துல கம்ப்யூட்டர் இருக்கா? அந்த கம்ப்யூட்டர் மூலியம் வானரப்போட இராணுவத்தை வச்சு தோண்டி எடுக்கையில் கொண்ட நரம்பு குண்டியில் சூடு வச்சு தூக்கி எறிவாங்க. அது ஏட்டில் இருக்குது. ஒழுங்காக பொத்திப்போ. ஜனநாயகம் கணக்கு முடிச்சாச்சு. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, வழக்கறிஞர் கேட்டுக்கோ. தப்புக்கு ஆடாத, தப்புக்கு ஓட்டாத வழக்கறிஞர். முக்கால் சத்தியம். ஜனநாயகம் ஓட்டு முத்திரை போடுறவன் எரிச்சாச்சு, சாம்பலாச்சு. அப்போ கணக்கு கடவுள் முடிச்சிட்டார். உனக்கு கொடுக்கணும்ல, வழக்கறிஞர் கொடுத்தாச்சு. அடுத்து நீதிபதி, சர்ச்சு, கோர்ட்டார் ஆணு பெண்ணோம் எல்லாம் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்தில் தலைமை நாங்கள் நீதிபதியை இருப்பாங்க. இப்போ என்ன கணக்கு அப்படின்னா, நாங்கள் உள்ளே ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்து வரல, எல்லாம் கணக்கு இந்த செம்மத்தில் எடுத்து கணக்கு காணொலியில் விடணும். இப்போ சிலுவத்தூர் நீதிமன்றம் கண்ட்ரோல்னால் எத்தனை கோர்ட் இருக்கோ அந்த கண்ட்ரோலுக்கு நீதிபதி, ஜட்ஜி ஆணும் பெண்ணும் நியமித்து உட்காந்து கணக்கு பார்ப்பாங்க. அதான் ஒரு முற்றுப்புள்ளி. இப்போ இதுக்கு இப்போ சிலுவத்தூரும் ராஜபாளையம் கண்ட்ரோலுக்கு மதுரை உச்ச நீதிமன்றம். இப்போ அப்படி தானே கொண்டு போகிறான். இப்போ உச்ச நீதிமன்றத்துலேருந்து தாவி சென்னை மெட்ராஸ் பேர் தான், சென்னை மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு பேர் தான். தண்டனை வாங்காமல் இப்படியே இழுத்துக்கிட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஓட்டி நாக்கு 2 இழுத்து, உள்நாக்கு வெளிநாக்கு இழுத்து, அரசியல்வாதி அவன் பொண்டாட்டிக்கு நாக்கிட்ட தான் நக்கு தான், ஒன்றும் ஏழலை. இப்போ எல்லாமே போச்சு, சோழி முடிச்சிட்டான் கடவுள். நாக்கிட்ட நக்கியே இந்த மாதிரி பூமி அழிக்கான். என்னெல்லாம் பிதிக்கி எடுக்க வேண்டாமா? ஜனநாயகமாக நம்ம நாக்கில் வரட்டும். காணொலியில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜனநாயகம் ஓட்டு முத்திரை வாங்கதான், ஜனநாயகம் அரசியலை வாசிப்பான்ல. அங்கே நரசப்பன் எடுத்துக்கிட்டு இருப்பான். நரசப்பன் யார்? வானரப்போட இராணுவ வீரர். அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் கணக்கு அவன் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏண்டா ஜனநாயகமாடா, நாங்களே எங்களை ஜனநாயகம் சொல்லி எங்களை வெளியே தெளித்தான்னு அவன் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்களும் பூமியில் எங்களும் பொண்டாட்டி பிள்ளைய கடவுள் கொடுத்துருக்காரு, நாங்களும் அங்கே வேலை பார்த்து சாப்பிடணும்னு அவன் அந்த நினைப்பான். எங்களை பாடுறதள்ளி நீ உள்ள பூமி ஐயா சொத்து கடவுள் சொத்தை அழித்து நாசம் பண்ணி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்து பூரா வரி வாங்குறேன் வம்ப வாங்குறோம்னு மந்திரி பூரா குழல் ஊதி கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனே என்கவுண்டரில் முடிச்சிடுவான் ஐயாட்ட கேட்டு. புரியுதா? ஐயா தான் பதில் கொடுப்பார் இராணுவ வீரருக்கு. ஏண்டா பயம் இல்லையாடா கண்டார் வலிமனா, ஆணுக்கு பெண்ணுக்கும் அடங்கி போக தெரியல. அதுக்கு தான் ஏரி குளத்தில் பூரா தண்ணி பெருக்கி கொடுக்கான் கடவுள். மழை பெஞ்சி சுரண்டி தின்னு பூரா அழிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. வாரம் காலையில் எந்திரிச்சோடனே இடம் கிடக்குன்னு புரோக்கர் லேண்டு போடுறவன் இதே ஜோலி. உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் இதுதான் ஓடுது. அப்போ புரோக்கரை பூரா பிறக்கி எடுக்கல என்கவுண்டர் ஷூட்டிங் ஆடு. புரியுதா இல்லை? தப்பு செஞ்சு தானே போகிறான். கோர்ட்டு கணக்கு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கடவுள் கணக்கு கொடுக்கார். போடுற அந்த கணக்கை போடுறா, எடுக்கானா எடுக்கலையா அப்படின்னு. அதுக்காகத்தான் ஜனநாயகம் ஓட்டு எல்லாம் சாம்பல் ஆக்கியாச்சு, எரிச்சாச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. அப்போ கோர்ட்டில்
நீதிபதியை பூரா பார்க்கணும், கணக்கு எடுக்கணும். முடிச்சிட்டாரு கணக்கு, ஜனநாயகம் ஓட்டு முடி ஐயா எரிச்சிட்டாரு, சாம்பலாகிட்டாரு. அப்போ இவன் தப்பு செஞ்சது ஐயாட்ட கொண்டு போய் கொடுக்கணும், கடவுள்கிட்ட கொடுக்கணும், நீதிமன்றம் கொடுக்கணும். அவரை வந்து பார்த்தா தானே தெரியும். பார்க்காம இருந்து என்ன ஏன்னு பார்த்துக்கிட்டு என்ன நிலப்ப என்ன சரி வரும். நீதிபதி சர்ச்சு கோட்டார், ஒவ்வொரு கோட்டாருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கும் ஐயா பார்த்தா தான் இந்த தீர்மானம் எடுக்க முடியும். எங்கே இருக்கார் ஐயா? கடவுள் உட்கார்ந்துருக்கார், திராசா பிடிச்சி நிற்கார். 3 தலைச்சக்கரத்தை வச்சு டெல்லியிலேருந்து பேப்பர் அடித்து பாழாக்கிட்டான். இப்போ அந்த தண்டனைக்கே பிடிக்கார் ஐயா. புரியுதா இல்லையாப்பா? ஒரு ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் ஓட்டு முத்திரை போட்டு ஜன ஓட்டு முத்திரை போட்டு தான் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது. நீ எங்கடா ஓட்டு போட்டான்னு கேட்டு உள்ளே பதிவு பண்ணியிருக்கியா? கோர்ட்டில் பதிவு பண்ணலை. இது பெரிய பிரச்சனை வரும். அதான் பிடிக்கும், கடவுள் பிடிக்கும். இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஓட்டு முத்திரை போடுதான், அத்தனை கோர்ட்லேயும் வழக்காடுது. எத்தனை கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. எங்கடா ஓட்டு முத்திரை போட்டா? அவனை அங்கேருந்து தோண்டிடுறா. அவன் என்ன செய்தான், என்ன கூத்தடிக்கான்னு அந்தந்த தெருவு சிட்டியில் விசாரித்தா கிளியராக வந்துடும். அவனுடைய ஃபுட்டு, அவன் ஓட்டுறது ஆட்டுறது கிளியராக வந்துடும். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் எல்லாமே உள்ளே வந்துடும். இதை பார்க்காம உள்ள கணக்கு ஆடினா எப்படி பிடிக்க முடியும்? அவனை எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? இந்த முட்டா பயலை சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரியில் போய் ஆடுதான் இந்த ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுறவன். நெல்லை மாவட்டத்திலேருந்து சென்னை மெட்ராஸில் போய் ஆடுது. விருதுநகர் மாவட்டத்துலேருந்து டெல்லியில் போய் ஆடுது. மந்திரிக்கு டெல்லியில் போய் ஆடுது. எப்படி இது என்னடா கூத்து மேலே கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்காரு கடவுள். புரியுதா இல்லையாப்பா? ஓட்டு முத்திரை போடுதான் ஜனநாயகம். எந்த கூத்தில் போட்ட வழக்கறிஞர் வச்சு உள்ளே ஏற்றிருக்கானா? உள்ள நீதிமன்றம் கோர்ட்டில் அக்யூஷன் 2 பேர் 2 தரப்பு உள்ளே ஏற்றிருக்கானோ? வழக்கறிஞர் ஏற்றலை. இப்போ இந்த முற்றுப்புள்ளியே வழக்கறிஞரை பிடிக்கான், நீதிபதியும் கேள்வி கேட்கான் கடவுள். உண்மையா இல்லையா? ஒரு கிராமத்தில் வந்து வழக்கு ஆடுதான். அவன் எதுக்கு வழக்கு ஆடுதான்? அவனை நீதிபதியே ஜட்ஜி கோர்ட்டாரே விசாரணை போடலாம். இது காவல்துறை கொடுக்க முடியாது. இது செட்டு சேர்ந்து காகித பேப்பரை வீசி தடவி நக்கிட்டு போயிடுவான். இராணுவத்துக்கு தான் கொடுக்கணும். அப்போ இராணுவத்தை மறைச்சி விளாண்டுட்டான், வெளியில் உள்ள கூத்தடிக்க விட்டுட்டான் அரசியல்வாதி. அதுக்கு தான் இராணுவ மூப்பட வானர படம் வச்சு தோண்டி எடுக்கல என்ன தண்டனை போட்டிருக்கா உள்ள அந்த தண்டனை படி போயிடுவான். கடவுள் போட்ட கணக்கு தப்பாதுப்பா, கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.